தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். எபேசியர் 6:13. ஆம், எனக்கு அன்பானவர்களே, தீங்கு நாள். அந்த தீங்கு நாளிலே நாம் அவைகளை எதிர்க்க ஆண்டவர் பலன் தந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இதே எபேசியர் 6:10, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று. ஆம், நாம் பலப்பட வேண்டும். ஏன் பலப்பட வேண்டும்? தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க. சென்னை திருவொற்றியூரிலே அருமையான தேவ ஊழியர், மூத்த ஊழியர் பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் என்னுடைய அண்ணன். ஊழியம் செய்த சமயத்தில் நான் வாலிபனாயிருந்தேன். அப்பொழுது அங்கே அருமையான ஒரு தாயாருக்கு அசுத்த ஆவியின் போராட்டம் அதிகம் உண்டு. அவைகளை வாரம் ஜெபித்து அதிலிருந்து அந்த அருமையான தாயார் ஒரு பெரிய விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். கடைசியாக அந்த தாயார் ஒரு முறை சாட்சி சொன்னார்கள். அவர்களிடத்தில் 16 ஆவிகள் இருந்ததாம். அந்த 16 ஆவிகளையும் அதிகாரத்தோடு போதகர் செல்வராஜ் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவை அரண்டு விழுந்து ஓடிவிடும். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் கண்களால் பார்த்தோம். அதிலிருந்து எனக்கும் ஒரு விசுவாசம், ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை தாரும் என்று நான் அநேக முறை போராடி இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம், அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். வேதத்தில் தாவீதை பாருங்கள். அவனுக்கு முன்பு இருந்த கோலியாத்து பெரியவன், போராடி, பயங்கரமான வீரன். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இவர் சிறியவனாய் இருந்தாலும் கோலியாத்துடைய பார்வைக்கு தான் தாவீது சிறியவன். ஆனால் தாவீதோடு இருந்தவர் பெரியவர் என்பது அந்த கோலியாத்துக்கு தெரியாது. ஆனால் தாவீதுக்கு தெரியும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, தீங்கு நாளில் அவைகளை நாம் எதிர்த்து நிற்க சகல விதமான எல்லா விதமான போராட்டத்தையும், அதாவது செய்வெளி கோளாறுகள், பில்லி சூனியங்கள், மாந்திரிகங்கள், கட்டுகள், எல்லா விதமான பொறாமையங்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்க ஆண்டவர் நமக்கு பலனை தந்திருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெபத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இப்படிதான் ஒரு முறை சென்னை தாம்பரத்தில் ஒரு அருமையான ஒரு தாயாருடைய வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க சென்றிருந்தோம். அங்கே ஜெபிக்க செல்லும்போது அங்கே சில போராட்டங்கள் அந்த வீட்டிலே இருந்தது. ஜெபிக்க கூப்பிட்டிருந்தார்கள். நாங்கள் போயிருந்தோம். நானும் என் மனைவியும் என் தாயும் போயிருந்தோம். அப்படி நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அந்த ஜெபம் முடிந்தவுடனே அருமையான அந்த மகள் சாட்சி சொன்னார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், நாங்கள் ஜெபித்திருந்த அதே நேரத்தில் ஒரு அசுத்த ஆவி அங்கிருந்து புறப்பட்டு அவங்க கண் முன்பதாகவே போயிருக்கிறது. எப்படி இது சாத்தியமாகும்? அவர்கள் இந்து தான், அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்துக்கள். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தெய்வம் வல்லமை உள்ள தெய்வம். அவர் எல்லா விதமான போராட்டத்தையும் எல்லா விதமான தீங்கையும் அவர் வெல்ல வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் சர்வாயுத வர்க்கத்தை எடுத்தவர்களாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம் குடும்பத்திலே, நமக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்தாருக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவார், ஜெயித்து தருவார். கர்த்தர் பெரிய மாற்றத்தையும் பெரிய அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க, திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆமென்.